ஹாய் ஹலோ வெல்கம் டு Mormilagai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட் ஹல்வா. கோதுமை ஹல்வா எப்படி பண்ணலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கோதுமை ஹல்வா பண்ணுறதுக்கு நம்ம கோதுமையை ஊற வச்சு பால் எடுத்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளாக நம்ம கோதுமை மாவை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது நெய் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணது 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. 50 grams of cashew nut கட் பண்ணது, 1 கப் கோதுமை மாவு, 1.5 கப் இங்கே நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரீஃபைன் சுகருக்கு பதிலாக ஹெல்த்தியர் ஆப்ஷனாக ப்ரௌன் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கோகோனட் சுகர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை வெல்லம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க குவான்டிட்டி ஆஃப் வாட்டரில் வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இதுக்கு தேவைன்னா 1 லிட்டர் தண்ணி தேவை. இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிப்பியில் கலர் பவுடர் ஆட் பண்ணலை, அதே மாதிரி ரீஃபைன் சுகர் ஆட் பண்ணல. அதனால் இது ஹெல்தி ரெசிபி. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கிற 1 லிட்டர் தண்ணியை சுட வச்சுக்கிறோம். இதை வச்சு தான் நம்ம கோதுமையை குக் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு பேன் எடுத்துட்டு அந்த பேன் ஹீட் பண்ணி அந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த நெய் கொஞ்சம் சூடானதும் 50 grams ஆஃப் கேஷ்யூ கட் பண்ணதை நம்ம அந்த கீல ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப வதக்கி அதை கருக விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள் கேஷ்யூவோட கலர் மாறிடுச்சு. இப்போ கேஷ்யூ நான் அந்த கீலேருந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ இதில் இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கோம். 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும். அந்த கோதுமையோட ரா ஸ்மெல் போய் நல்ல ஒரு மனம் வரும். அந்த நெய்யோட வறுக்கும் போது கோதுமை அது நல்ல மனம் வரணும், அந்த மாதிரி கலர் மாறணும். அப்போ தான் கோதுமை உங்களுக்கு ஹல்வாவாக கிண்டிச்ச கலர் கொடுக்கும். அதே மாதிரி அதோட ரா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், அந்த மாவு ஸ்மெல் இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நான் 1 கப் நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது அதிகம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் 3/4 கப் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கோதுமை கலர் மாறின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 லிட்டர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த கோதுமையை நல்லா குக் பண்ணிக்கிறோம். லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கோதுமை லம்ஸ் இல்லாமல் நல்லா ஈவனாக குக் ஆகணும். தண்ணி ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நல்லா அதை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த கோதுமை வந்து இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குது, இது கொஞ்சம் கெட்டி ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா நான் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி குக் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து லம்ஸே இல்லாமல் இருக்கும், ஈவனாக குக் ஆகும். கோதுமையை நல்லா வறுத்துக்கோங்க, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிட்டுருக்கு கோதுமை. இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கோதுமை அந்த கலர் கோல்டன் கலர் வறுத்தா தான் உங்களுக்கு வந்து ஹல்வா டேஸ்ட் கொடுக்கும். மறந்துடாமல் நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடி ஒட்டாமல் வறுக்கணும் கோதுமையும். அதே மாதிரி இது எதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, சட்டியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஹல்வாவோட முக்கியமான விஷயம் கைவிடாமல் கலரணும். 1/2 an hour நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் கெட்டி ஆகிடுது. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 1.5 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணோன்னா அந்த சுகர் மெல்ட் ஆகிறச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கைவிடாமல் கலருங்க. மொத்த ரெசிபிக்குமே நமக்கு 1/2 an hour போகிறோம். இது வந்து நம்ம ஹெல்தி, வெரி டேஸ்டி, ஹைஜீன் கூட வீட்டிலே பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நெய் இதில் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா நெய் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹல்வா பதம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைட்லலாம் நெய் நல்லா வெளியில் வந்துட்டு சைடில் ஒட்டாமல் மொத்தமும் திரண்டு நம்ம கிண்டுறச்ச கை கணக்குன்னு சொல்லுவாங்க, மொத்தமும் கரண்டியோடு வரும். அதுதான் ஹல்வா பதம்ங்கிறது. அந்த பதம் எப்போ வருதோ அது வரைக்கும் நம்ம ஹல்வா கிண்டணும். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிட்டுருக்கு. இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். நல்லா விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுதான் ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி.
சில பேர் இந்த ஹல்வாவுக்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோதுமை மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு 1 லிட்டர் ஆஃப் தண்ணியில் வந்து ஒரு 3 to 4 hours ஊற வச்சு அதை நல்லா பிசைஞ்சிட்டு வடிகட்டி அந்த தண்ணியை வந்து கோதுமை மாவு தண்ணியை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹல்வா பண்ண. இது நான் இன்னுமே ஈஸியான ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நான் இதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த முந்திரியும் ஹல்வாவோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு சைட்லலாம் ஒட்டாமல் நெய் பிரிஞ்சு வர கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு நம்மளோட ஹல்வா. ஆல்மோஸ்ட் 80% டன் நம்ம ஹல்வா. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், சைடெல்லாம் பாருங்கள் ஒட்டவே இல்லை. பாருங்கள், சட்டியில் ஒட்டவே இல்லை. கை கணக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக. இப்போ இதில் நான் பவுடர் பண்ணியிருக்கிற ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மீன் டைம் நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் நெய் கொஞ்சம் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஏலக்காய்க்கு பதிலாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இந்த ரிச் கலர் இதுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த கோதுமையை வறுக்கிற கன்சிஸ்டன்சி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ Mormilagai. தேங்க்யூ.